ஒவ்வொரு வருஷமும் டாப் 10 பெஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போன்ல சாம்சங்கோட ஏ சீரிஸ் ஸ்மார்ட் போன் கண்டிப்பா வந்துரும். சொல்ல போனா சாம்சங்கோட பாப்புலரான சீரிஸும் அதுதான். ஆனா அப்படி இருக்கிற சீரிஸை சாம்சங் ஒவ்வொரு வருஷமும் எப்படி லான்ச் பண்றாங்க தெரியுமா? குஜிலி மஸ்த் பண்ணி விட்ட மாதிரி தான் லான்ச் பண்றாங்க. குஜிலி மஸ்த் அப்படி பண்ணணும்டா. இந்த வருஷத்தோட ஏ சீரிஸும் அப்படிதான் இருக்கு. இப்போ என்கிட்ட 2026ஓட பிரீமியம் ஏ சீரிஸ் போன் A57 இருக்கு. இதுல என்ன குஜிலி மஸ்த் வேலை பார்த்திருக்காங்க, இதை நீங்க வாங்கலாமா வேணாமான்னு ஷார்ட்டா அன்பாக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அன்பாக்சிங் எப்போதும் போல ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் போன் இருக்கு, C2C சார்ஜிங் கேபிள் இருக்கு, குயிக் ஸ்டார்ட் கைட், சிம் எஜெக்டர் பின், அவ்வளவுதான். இப்போ இந்த போனை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் இந்த போனை கையில எடுத்தோடனே ஃபீல் ஆனது பிரீமியமா இருக்குன்றதை தாண்டி ஸ்லிம்மா லைட் வெயிட்டா இருக்கு. சொல்ல போனா இதுதான் இது வரைக்கும் லான்ச் ஆனதுல ஸ்லிம்மஸ்ட் ஏ சீரிஸ் ஸ்மார்ட் போன் சொல்றாங்க. உண்மையா அப்படிதான் இருக்கு. 6.9 mm தான் திக்னஸ், 179 கிராம் தான் வெயிட். பட் ஸ்டில் ப்ராப்பரான கிளாஸ் பேக் அலுமினியம் ஃப்ரேமோட கொடுத்திருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் பிளஸ் இருக்கு. அப்புறம் இந்த டைம் IP68 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டைம் இருந்த IP67 விட இதுல வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் பெட்டரா இருக்கும். டிசைன் 2026ஓட டிபிக்கலான பாக்ஸி டிசைன்ல மினிமலா இருக்கு. முக்கியமா எப்போதும் இருக்கிற மாதிரி எஸ் சீரிஸோட சாயல்ல தான் இருக்கு. ஃபில் ஷேப், கேமரா பம்ப், அப்புறம் ஏ சீரிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த கீ ஐலாண்ட்னு டிசைன்ல பெருசா மாற்றம் இல்லனாலும் போன் பார்க்கவும் சரி, கையில பிடிச்சி யூஸ் பண்ணவும் பிரீமியமா இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிற இந்த கலர் பாத்தீங்கன்னா ஆசம் நேவி, இது இல்லாம ஆசம் லைலாக், ஆசம் ஐசி ப்ளூன்னு இன்னும் 2 கலர் ஆப்ஷன் இருக்கு. இந்த அளவுக்கு ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா இருந்தாலும் அதே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி தான், 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. பேட்டரி லைஃப் என்னால இப்போ டெஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் வீடியோல இல்லனா ரிவ்யூ வீடியோல சொல்றேன். சரி, இப்போ இதோட டிஸ்ப்ளே பத்தி பேசலாம். 6.7 inch Full HD Plus 120Hz Super AMOLED Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது லாஸ்ட் டைம் இருந்த நார்மல் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேவை விட இன்னும் பிரைட்டா, கான்ட்ராஸ்ட் லெவல் பெட்டரா, முக்கியமா எஃபிஷியன்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரி இது நல்ல பிரைட்டான பேனல், HDR10+ சப்போர்ட் அண்ட் 1900 nits பீக் பிரைட்னஸ் ஓட HDR வீடியோ சூப்பரா இருக்கு. 1200 nits HBM ஓட அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் விசிபிலிட்டி பெட்டரா இருக்கு. பத்தாததுக்கு விஷன் பூஸ்டரும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல, சாம்சங்கோட டிஸ்ப்ளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தாறுமாறா இருக்கு. அப்புறம் ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இது நல்லா அக்யூரேட்டா இருந்துச்சு. அப்புறம் டால்பி அட்மாஸோட ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட குவாலிட்டியும் நல்லா இருக்கு. லவுடா இல்லனாலும் டிஸ்டார்ஷன் இல்லாம ரிச்சா இருக்கு. ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் பெட்டரா இருக்கு. ஓவராலா எப்போதும் போல இதுலயுமே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாம். SoC அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்களோட Exynos 1680 யூஸ் பண்ணிருக்காங்க. இது லாஸ்ட் இயர்ல இருந்த 1580 விட 15% CPU and GPU இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது கூடவே 812GB of LPDDR5X RAM டைப்பும் 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்கு. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே சூப்பரா வந்திருக்கு. AnTuTu ஸ்கோர் 1.3 மில்லியன் கிட்ட கிடைச்சது. முக்கியமா இதோட ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் சூப்பரா வந்திருக்கு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்ல 84% கிடைச்சது. GPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்ல 99% கிடைச்சது. சாம்சங் போன்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறேன். இதை விட ஹைலைட், போன் எந்த இடத்துலயுமே பெருசா ஹீட் ஆகல. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 40 டிகிரி தான் போச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் S25 Plusல இருந்த மாதிரியே பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இதுல இருக்கு. அப்புறம் இந்த போன்ல எப்போதும் விளையாடுற கேம்ஸ் விளையாண்டு பார்த்தேன். BGMIல ஸ்மூத்ல, எக்ஸ்ட்ரீம்ல வச்சு 60 FPS தான் விளையாட முடிஞ்சது. CODயும் 60 FPS தான் விளையாட முடிஞ்சது. பட் இந்த ரெண்டு கேமுமே 90 FPS விளையாடுறதுக்கு கேப்பபிளான SoC தான். எனக்கு தெரிஞ்சு நியூ SoCன்றதுனால மேபி ஃபியூச்சர் அப்டேட்ல ஆப்டிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஆஃப் கோர்ஸ் இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடான போன் கிடையாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல ப்ளே பண்ண வரைக்கும் ஸ்டட்டர்ஸ் லாக் இல்லாம ஸ்மூத்தாவே ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. இதுக்கு இவங்களோட சாஃப்ட்வேர் தான் முக்கியமான காரணம். Android 16 மேல One UI 8.5 ரன் ஆகுது. 6+6 அப்டேட்ஸும் கிடைச்சிரும். UI பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஆண்ட்ராய்ட்ல பெஸ்ட் UI உங்களுக்கு கிடைச்சிரும். அதுலயும் இந்த One UI 8.5 சூப்பரா இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய கஸ்டமைசேஷன் உள்ள இறக்கி இருக்காங்க. யூஸ் பண்ண அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. அப்புறம் எப்போதும் இருக்கிற AI ஃபீச்சர்ஸும் இருக்கு. கேலரி ஆப்ல பெஸ்ட் ஃபேஸ், ஆப்ஜெக்ட் எரேசர், ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், ஆட்டோ ட்ரிம், ரெக்கார்டிங்ல வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரியான எல்லா மேட்டரும் இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு 13 5G பேண்ட், Wi-Fi 6E, Bluetooth 6E, NFC சப்போர்ட் இருக்கு. சோ நீங்க Samsung வாலெட் மூலமா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஃபைனலா இதோட கேமராஸ் அதே 50MP பிரைமரி வித் OIS, 12MP அல்ட்ரா வைட், 5MP மேக்ரோ, கடைசியா 12MP செல்ஃபியும் இருக்கு. இந்த டைம் என்ஹான்ஸ்டு ISP, பெட்டர் நைட் அண்ட் நாய்ஸ் அல்காரிதம் இருக்குன்னு சொல்றாங்க. சாம்பிள்ஸ் எப்போதும் போல இமேஜ்ல கலர், ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் நேச்சுரலா இருந்துச்சு. டைனாமிக் ரேஞ்ச் எல்லாம் குறையே சொல்ல முடியாது. எந்த இடத்துல எப்படி எடுத்தாலும் இமேஜ் கன்சிஸ்டடா இருந்துச்சு. ஃபேஸ்ல வெள்ளை அடிக்கிறது, கலர் பூஸ்டடா காட்டுறது, அந்த மாதிரி மேட்டர்லாம் சுத்தமா கிடையாது. லோ லைட்
சாம்பிள்ஸ்லாம் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த டைம் ஐஎஸ்பி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஹைலைட் கண்ட்ரோல்ஸ்லாம் பெட்டரா இருக்கு. நாய்ஸ் பெருசா இல்ல, அதுக்காக ஷார்ப்பா டீடைல்டா இருக்கணும்லாம் எதிர்பார்க்காதீங்க. அல்ட்ரா வைட்ல எடுக்கிறது டீடைல்ஸ் பெருசா இல்லனாலும் இதோட கலர் சயின்ஸ் இருக்கு வேற லெவல்ல இருக்கு. பிரைமரிக்கு ஈக்குவலான கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்சுன்னு தாறுமாறா இருக்கு. லோ லைட்ல எடுக்கிற இமேஜஸும் பெட்டரா இருந்துச்சு. முக்கியமா ஹைலைட் கண்ட்ரோல்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் 2xல எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட் ரொம்பவே நல்லா இருக்கு. எட்ஜ் கட் அவுட்லாம் தாறுமாறா பண்ணிருக்காங்க. செல்ஃபில எடுத்த இமேஜ் கூட குறை சொல்ற மாதிரி இல்ல. இமேஜ் ஓவர் ஷார்ப் இல்லாம கலர் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் பெட்டரா இருக்கு. டீடைல்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. லோ லைட்ல எடுக்கிற இமேஜ் கூட ஓகே தான். வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலயுமே 4K 30 FPS ல எடுத்துக்கலாம். அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ஸ்டெபிலைசேஷன் பெட்டரா இருக்கு. செல்ஃபி வீடியோல தான் லைட்டா ஜிட்டர்ஸ் இருக்கு. மத்தபடி டைனாமிக் ரேஞ்ச் அருமையா இருக்கு. ஓவராலா சாம்சங் இந்த A57ல நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த டைம் பிரைஸையும் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஃபேன்ஸை குஜிலி மஸ்த் பண்ணி விட்டாங்க. இதுல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், இஎம்ஐ ஆஃபர், இது கூடவே கேஷ்பேக்லாம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த போனை பத்தி என்னோட கருத்து, ஒரு சாம்சங் போனா பார்க்கும்போது பிரீமியம் டிசைன் அண்ட் டியூரபிலிட்டி, நல்ல டிஸ்ப்ளே, தரமான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், டீசன்ட் கேமரான்னு நல்ல போன் மாதிரி தான் இருக்கும். ஆனா பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதோட ரிவ்யூ வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அங்க நம்ம கம்ப்ளீட்டா செஞ்சிருவோம். இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இது ஆசமா இருக்கா?